சரி, எல்லாம் நடிக்கிறாங்க அப்படிதான். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்ல முடியாது. இப்போ கூட எனக்கு நடிக்கிறேனே ஒழிய நான் வெளியிலேருந்து கமல் வந்து 2-3 ரீசனில் கெட்டு போவார். அதுக்கு இது ஒரு அப்போ வந்து பாக்யராஜ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ வந்து அதான் சொல்கிறேன், நான் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணதுனால எனக்கு அவங்க எல்லாம் வந்து ரொம்ப எவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. வணக்கம், லைஃப் ஸ்டைல் தமிழா நண்பர்களே. நம்ம ஸ்டுடியோக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போகிறாங்க. யாருன்னு கேட்குறீங்களா? அதாவது வீடியோலையும் சரி, ஒரு டிவிலையும் சரி, ஒருத்தங்களை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒருத்தங்களை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட நபர் தான் நம்ம கூட வர போகிறாங்க. அவங்கள இன்னும் ஒரு பேர் சொல்லணும்னா வடிவு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சன் டிவியில் பொறுத்தளவுக்கு தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நான் அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் வணக்கம்மா. வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற மாமாவை. ஸோ இன்றைக்கி அம்மா நம்ம நிறைய விஷயங்கள் அவங்கள பார்த்துருக்கோம். அதாவது நடிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டராகவே இருக்கீங்க. வடிவு கேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈஸியாக எல்லாத்துக்குமே புரியும். பட் நீங்கள் நடிப்புக்குள்ள எப்படி வந்தீங்க? நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தீங்களா இல்லை தற்செயலாக நடந்தீங்களா? இல்லை, எனக்கு அந்த வயசில் அப்படிலாம் ஒன்றும் தெரில நடிக்க வரணும்னு. ஆனால் எங்கள் குடும்பம் வந்து பெரிய சினிமா குடும்பம் தான் சொல்லணும். ஸோ அதனால் வந்து சரி, எல்லாம் நடிக்கிறாங்க அப்படி தான். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்ல முடியாது. இப்போ கூட எனக்கு நடிக்கிறேனே ஒழிய நான் வெளியிலேருந்து மற்றவங்க நடிக்கிறது பார்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு நடிக்கிறத விட. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு என்ன ஒரு 11 வயசு இருக்கும். அப்போ ஒரு தெலுங்கு படத்தில் கேட்டாங்க, சரி போய் பண்ணேன். அதுக்கப்புறம் தமிழில் வந்து கிருஷ்ணன் பஞ்சு சார் வந்து ஒரு சுஜாதம்மா வந்து என்ன தவம் செய்தேன்னு படம் நினைக்கிறேன். அந்த படத்துக்கு அவங்களுக்கு தங்கச்சி கேரக்டர் ஒன்று வந்து இருக்குது அப்படின்னு எனக்குன்னா அவ்வளோ பயம். ஏன்னா அவங்களாம் இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் அவங்களாம். சரி பார்த்து அதுக்கப்புறம் ஓகே பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு டைலாக் வந்து என்னென்னா, அந்த தமிழில் சொல்கிறேன். ஒரு விஜயகுமார் சார் வந்து அந்த படத்தில் ஹீரோ. அவர் வந்து நான் விளையாடிட்டுருப்பேன், என்னை கூப்பிட்டு ஒரு லெட்ரு கொடுப்பாரு. கொடுத்து இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் அக்கா கிட்டே கொடுன்னு. அது வந்து அந்த டைலாக் வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க, எப்படி பேசணுன்னு. ரொம்ப பயமாக இருந்தது, கையெல்லாம் ஒரே நடுக்கும். என்னடா கரெக்டாக சொல்லணுமேன்னு. அதுக்கப்புறம் நேராக போனேன் விஜயகுமார் அவர் ஆர்டிஸ்ட்கிட்ட. அக்கா இந்த லெட்ரு வந்து அந்த மாமா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு. அவங்க திரும்பி பார்க்குறச்ச அவர் இருக்க மாட்டார். அங்கே பார்த்துட்டு அங்கே யாருமே இல்லையே அப்படின்னா, அக்கா கொடுத்தாங்கக்கா, அங்கே ஒரு மாமா இருந்தார். இதுதான் டைலாகு இது. ஸோ இது வந்து அது சொல்கிறதுக்கு அவ்வளோ எனக்கு ஒரு டென்ஷனு, பயம். ஏன்னா அவர் பெரிய டைரக்டரில் அவரை பார்த்த உடனே அப்படியே செட்டில் எல்லோரும் எழுந்து நிற்பாங்க. சுஜாதம்மாலேருந்து விஜயகுமார் சார்லேருந்து எல்லாருமே. இப்போ நம்மலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் வந்து எவ்வளோ பெரிய சிவாஜி சார் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு பெரிய, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் போகிற காலகட்டத்தில் தெலுங்கு படத்தில் கொஞ்சம் நிறைய நடித்தேன். தமிழில் வந்து நிறைய பண்ணல, சிகப்ரோஜாக்கள் பண்ணேன். அப்புறம் தியாகம் வந்து சிவாஜி சார் நடிக்கும்போது சொல்லணுமா வார்த்தை, எனக்கு வந்து ஒரு டைலாக் சொல்லி கொடுத்தாங்க. என்னென்னா, மாமா நான் எனக்கு வந்து பிளட் கேன்சர், நாகேஷ் பொண்ணாக நடித்தேன். மாமா நான் செத்த கூட பரவாயில்ல மாமா, நீங்கள் உயிரோடு இருக்கணும் மாமா, நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் இந்த ஊரில் வாழ்கிற ஜனங்கள்லாம் நல்லா இருப்பாங்க மாமா அப்படின்னு அந்த டைலாக் சொல்லணும். நல்லா தெரியும், ஒரு 1000 தடவை சொல்லி பார்த்துக்கிட்டேன், நல்லா தெரியும் அந்த டைலாகு. சிவாஜி சார் போய் பார்த்த உடனே மாமா அதுலேயே நிற்குது, மாமாலேயே நிற்குது, அடுத்த லைன் போக மாட்டேங்குது. அப்புறம் அவரே கூப்பிட்டு, விஜயன் சார் தான் டைரக்டர், இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா, தண்ணியை வச்சு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவர். ஸோ தண்ணி எடுத்தப்போ கரெக்டாக சொல்லிட்டேன். அவரை பார்த்த கண்ணு என்ன அவங்களோடலாம் வந்து, அதான் சொல்கிறேன்னு, அது என்னோடய பெரிய பாக்கியம் தான் நினைப்பேன் அவங்களோடலாம் நடித்தது. அந்த ஒரு டைலாக் மட்டும் தனியாக எடுத்துருங்க. அவர் சாங்கில் சைக்கிளில் ஓட்டுவார், ரத்தம் வரும், அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட ட்ராலியில் அப்படி சுற்றி வரும்போது அந்த ஷாட்லாம் அதெல்லாம் நல்லா பண்ணேன். அதை ஃபஸ்ட்டு டைம் அவரை பார்த்த உடனே அந்த கண்ணெலாம் ரெட்டாக இருந்தது. அவருக்கு பார்த்த உடனே பயந்துட்டேன். ஸோ ஆமாம், அந்த மாதிரி அந்த படம் நடந்தது. நீங்கள் நடித்தது கேட்குறப்ப ரொம்ப புல்லரிச்சு போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா சிவாஜி சாருக்கு நடிச்சதெல்லாம் சொன்னீங்க, ரொம்ப விஷயம். சுமங்கலியம்மா, இப்போது நடிப்புக்கு வரல அப்படின்னா என்னவா இருப்பாங்க? ஒரு கலெக்டர் அல்லது ஐபிஎஸ் அப்படி சொன்னால்? இல்லைம்மா, அந்த மாதிரி எதுவுமே தெரியாது எனக்கு. நான் அந்த மாதிரி எதுவுமே என்னோடய வாழ்க்கையில் வந்து இது இப்படி அது இப்படி நான் எதுவுமே யோசிச்சதில்லை.
என்ன எனக்கு கொடுக்குற வேலையை சரியாக பண்ணுவேன், அவ்வளோதான். வீட்டில் இருக்கிறவங்களோட அன்பாக நடந்துப்பேன், நல்லா குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்தது. பட் என்றைக்குமே நடிச்சதே இல்லை. நான் கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், பெரிய ஆளாகணும், பெரிய இதில் இருக்கணும், அப்படி இப்படிலாம் எந்த நினச்சதும் இல்லை, ஆசையும் இல்லை எனக்கு. ஆமாம், நான் உங்களை சிவப்பு ரோஜா படத்தில் பார்த்தேன். ஸோ அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த கேஆர்ஜி ப்ரொடியூசர் வந்து எங்கள் அப்பாவுக்கு நல்லா க்ளோஸு. ஸோ வந்து இதில் ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு அப்பா கிட்ட பேசியிருக்காங்க. இன்னொன்று என்னை பார்க்கணுன்னு கூட சொல்லலை, லொக்கேஷனுக்கே போயிட்டோம். நாங்கள் போனதை வந்து எல்லாம் ரெடியாக இருந்தது, மேக்கப்பு ட்ரெஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த மாதிரி இது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வர்றது, இதில் வந்து கமல் வந்து 2-3 ரீசனில் கெட்டு போவார், அதுக்கு இது ஒரு ரீசன். நான் அந்த ஒரு வீட்டில் ஒரு பிராமின் பொண்ணு இருப்பான், அந்த பையனை வந்து அந்த பையனோட மிஸ்பிஹேவ் பண்ணுவாள் அப்படின்னு சொன்னதே எனக்கு பயமாயிடுச்சு. என்னடா இது இந்த மாதிரிலாம் பண்ண சொல்கிறாங்களே, என்ன பண்ணோன்னு தெரில எனக்கு. அப்போ வந்து பாக்யராஜ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ வந்து அவர் வந்து அம்மா பயப்படாதம்மா இப்படிங்கிறாரு. எனக்கு ஐயோ என்ன சார் இது இப்படிலாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் நான் நடித்தது இல்லை, எனக்கு தெரியல சார் அப்படின்னா. ஒன்றும் இல்லை, நாங்கள் சொல்லித்தரோம். ஆனால் சார் பாரதிராஜ சார் வந்து அதான் சொல்கிறேன்னா, நான் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணதுனால எனக்கு அவங்க எல்லாம் வந்து ரொம்ப எவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. இப்போவும் எனக்கு அந்த மாதிரி டைரக்டர்ஸ் கிடைச்சாங்கன்னா ரொம்ப ஆதங்கப்படுவேன். அந்த மாதிரி டைரக்டர் வேணும், அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு அந்த தொழிலை வந்து அந்த அழகாக சொல்லுவாங்க தெரியுமா. நிறைய பேருக்கு வந்து தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஒரு டைரக்டர்னா, ஆனால் அந்த சொல்கிற விதம் இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப அழகாக எனக்கு சொல்லி கொடுத்து அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ண வச்சு, அதுக்கு பாக்யராஜ் சார் கூட நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா சில ஷார்ட்லலாம் எனக்கு எப்படி அந்த தாவாணி இது பண்ணோம் அதெல்லாம் ஒன்றும் தெரியல. பட் அவர் அழகாக அது பக்கத்தில் இருந்து அதை மெதுவாக அப்படி இது பண்ணி அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணி. ஆனால் அது எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் என்னை தெலுங்குலேயும் என்னோட கேரக்டர் என்னையே பண்ண சொன்னாங்க. ஃபுல் ஃபிலிம் டப் பண்ணாங்க. பட் எங்களோட போர்ஷன் மட்டும் வேறு ஒரு அப்பா அம்மாவை வச்சு, தமிழில் வந்து ஜி சீனிவாசன் சார் பண்ணார்னு நினைக்கிறேன், தெலுங்கில் வந்து வேறு ஒரு அப்பா அம்மா வச்சு என்னை வச்சு அந்த ஒரு போர்ஷன்ஸ் மட்டும் தெலுங்கில் எடுத்தாங்க. எதுக்கு? ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருந்ததுனால தானே திரும்பி என்னையே போட்டு அது பண்ண சொன்னாங்க. ஆமாம் பண்ணேன். அது வந்து பாரதி சார் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். பெரிய பெரிய நடிகர்களே நடிச்சிருந்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போது உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுன்னு எடுத்தீங்கன்னா உங்களுடைய மேடை நாடகம் சொல்லலாம். ஸோ உங்களுடைய மேடை நாடகங்களுடைய அதோடைய அனுபவத்தை சொல்ல முடியுமா? ட்ராமாலேயே ஒரு 32 சீன்ஸ் இருக்கும். 32 சீன்ஸ்லேயே அவங்க தான் மெயின். ஐயோ என்னடா இது இப்போ சீரியஸ் பண்ணி இப்போ உடனே காமெடியா சார், நீங்கள் நேற்று பார்த்தது சீரியஸ் சார், இப்போ எனக்கு காமெடிலாம் தெரியாது சார். நான் பண்ணுற ஃபஸ்ட்டு ட்ராமா என்ன தெரியுமா, டூயல் ரோல். ஆனால் அதுக்கெல்லாம் கிரேசி மோகன் சாருக்கு தான் தேங்க் பண்ணேன். லைஃப் ஸ்டைல் தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஆதரவு கொடுங்க.